ஷாந்தி. 24 ஜனவரி 2023. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, தந்தையனுடைய ஆயுள் என்ன? தந்தையினுடைய ஆயுள் என்ன அல்லது காலம் என்ன? இரண்டாவது கேள்வி, எப்பொழுது யுத்தம் ஆரம்பமாகும்? எப்பொழுது யுத்தம் ஆரம்பமாகும்? மூன்றாவது கேள்வி, பாபா எதை அடிக்கடி புரிய வைக்கிறார்? பாபா எதை அடிக்கடி புரிய வைக்கிறார்? நான்காவது கேள்வி, யார் விசேஷ ஆத்மா? யார் விசேஷ ஆத்மா? அஞ்சாவது கேள்வி, விசேஷ ஆத்மாவின் அடையாளம் என்ன? விசேஷ ஆத்மாவின் அடையாளம் என்ன? ஆறாவது கேள்வி, அனைத்தையும் விட பெரிய புண்ணியம் எது? அனைத்தையும் விட பெரிய புண்ணியம் எது? Fill up the blanks. யார் சத்தியத்தை அறிகிறார்களோ, யார் சத்தியத்தை அறிகிறார்களோ அவர்கள் டேஷ். இரண்டாவது, எப்போது கற்பித்து முடிக்கின்றேனோ, எப்பொழுது கற்பித்து முடிக்கின்றேனோ அப்போது டேஷ் அடைகிறது. மூன்றாவது, டேஷ் நன்றாக வைத்துக் கொள்வதில் டேஷ் நன்றாக வைத்துக் கொள்வதில் கடின உழைப்பு இருக்கின்றது. கடின உழைப்பு இருக்கின்றது. நான்காவது, ஸ்ரீமத்தில் கண்டிப்பாக டேஷ் இருக்கும். அஞ்சாவது, டேஷ் மற்றும் டேஷ் அடைய வேண்டும் என்றால் டேஷ் மற்றும் டேஷ் அடைய வேண்டும் என்றால் கடினமாக உழைக்க வேண்டும். கடினமாக உழைக்க வேண்டும். ஆறாவது, சைலண்ட் சக்தி ஐயோ ஐயோ என்ற கதறலை டேஷாக மாற்றிவிட முடியும். சைலண்ட் சக்தி
ஐயோ ஐயோ என்ற கதறலை டேஷாக கதறலை கத்துவாங்க இல்லையா, கத்துறது அல்லது கதறல், கதறலை டேஷாக மாற்றிவிட முடியும். இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். தந்தையினுடைய ஆயுள் என்ன? தந்தையினுடைய ஆயுள் என்ன? எவ்வளவு நேரம் நான் வந்திருக்கிறேனோ அதுவே என்னுடைய ஆயுள் என்கிறார். எவ்வளவு நேரம் நான் வந்திருக்கிறேனோ அதுவே என்னுடைய ஆயுள் என்கிறார். இரண்டாவது கேள்வி, எப்போது யுத்தம் ஆரம்பமாகும்? குழந்தைகள் கர்மாத்தீத நிலையை அடைந்தால் குழந்தைகள் கர்மாத்தீத நிலையை அடைந்தால் ஞானம் முடிந்து போகும், யுத்தம் ஆரம்பமாகும். நம்ம கையில தான் இருக்கு. நம்ம குழந்தைகள் கர்மாத்தீத நிலை அடைந்தால் ஞானம் முடிந்து போகும், யுத்தம் ஆரம்பமாகும். மூன்றாவது கேள்வி, பாபா எதை அடிக்கடி புரிய வைக்கிறார்? பாபா எதை அடிக்கடி புரிய வைக்கிறார்? மிகவும் அன்பான தந்தைக்கு ஒருபோதும் விவாகரத்து கொடுக்காதீர்கள், அந்த அளவிற்கு மகா முட்டாளாக யாரும் ஆகாதீர்கள் என்று அடிக்கடி பாபா புரிய வைக்கிறார். மிகவும் அன்பான தந்தைக்கு ஒருபோதும் விவாகரத்து கொடுக்காதீர்கள், அந்த அளவிற்கு மகான் முட்டாள் யாரும் ஆகாதீர்கள் என்று அடிக்கடி பாபா புரிய வைக்கிறார். நாலாவது கேள்வி, யார் விசேஷ ஆத்மா? விசேஷத்தன்மை என்ற விதை மூலமாக திருப்தி என்ற பழத்தை அடையக்கூடியவர்கள்தான் விசேஷ ஆத்மா ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, விசேஷ ஆத்மாவின் அடையாளம் என்ன? திருப்தியாக இருப்பது, மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்துவது, இதுவே விசேஷ ஆத்மாவின் அடையாளம் ஆகும். ஆறாவது, அனைத்தையும் விட பெரிய புண்ணியம் எது? அனுபவங்கள் என்ற பிரசாதத்தை பகிர்ந்து கொடுத்து சக்தியற்றவர்களை சக்திசாலியாக்கி விடுவது, இதுவே அனைத்தையும் விட பெரிய புண்ணியம் ஆகும். fill in the blanks. First, யார் சத்தியத்தை அறிகிறார்களோ அவர்கள் டேஷ். யார் சத்தியத்தை அறிகிறார்களோ அவர்கள் டேஷ். பாபா சொல்றார், யார் சத்தியத்தை அறிகிறார்களோ அவர்கள் எப்போதும் சத்தியத்தை பேசுவார்கள். இரண்டாவது, எப்போது கற்பித்து முடிக்கின்றேனோ அப்போது டேஷ் அடைகிறது. எப்போது கற்பித்து முடிக்கின்றேனோ அப்பொழுது தூய்மையற்ற உலகம் அழிவை அடைகிறது, பதீத உலகம் விநாசமாகிவிடும். மூன்றாவது, டேஷ் நன்றாக வைத்துக் கொள்வதில் கடின உழைப்பு இருக்கின்றது. மனநிலையை நன்றாக வைத்துக் கொள்வதில் கடின உழைப்பு இருக்கின்றது. நாலாவது, ஸ்ரீமத்தில் கண்டிப்பாக டேஷ் இருக்கும். ஸ்ரீமத்தில் கண்டிப்பாக நன்மைதான் இருக்கும். அஞ்சாவது, டேஷ் மற்றும் டேஷ் அடைய வேண்டும் என்றால் கடினமாக உழைக்க வேண்டும்.
உயர்ந்த பதவி மற்றும் நல்ல நம்பர் அடைய வேண்டுமென்றால் கடினமாக உழைக்க வேண்டும். 6வது, சைலண்ட் சக்தி ஐயோ ஐயோ என்ற கதறலை டேஷாக மாற்றிவிட முடியும். சைலண்ட் சக்தி ஐயோ ஐயோ என்ற கதறலை ஆஹா ஆஹா என்ற வெற்றி முழக்கமாக மாற்றிவிட முடியும். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.